Welcome students. Today we are going to discuss about the parotid gland anatomy. See, among the three major salivary glands, the parotid gland அப்படின்றது it is an important salivary gland. ஏன் அப்படின்னா இது வந்து it's the largest gland and at the same time இதனோட size shape எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு irregular shape compared to submandibular and sublingual gland ஓட compare பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஒரு simple gland within the capsule இருக்க போகுது. But parotid gland ஓட anatomy பார்த்தீங்கன்னா ஒரு irregular shape ஆகும். அதுக்கு நிறைய extension, so அது processes னு சொல்லுவாங்க. So நிறைய extensions இருக்கும். And next என்னன்னா the parotid gland வந்து it is related with the many structures, bone, muscles, arteries, nerves. Then entire வந்து head and neck regionல ஒரு particular ஏரியாவே வந்து இது ஆக்குபை பண்ணியிருக்கோம். அந்த ஆக்குபை பண்ணியிருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ், நர்வ்ஸ், மசில்ஸ், போன்னு எல்லாமும் வந்து சரௌண்டட் பை திஸ் கிளாண்ட். ஸோ ஒரு சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த கிளாண்ட் இத்தனை ஸ்ட்ரக்சர்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறனால இதில் ஒரு சின்ன இன்ஃப்ளமேஷன் காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வரக்கூடிய இந்த மம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வைரல் இன்ஃபெக்ஷனில் ஒரு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், திஸ் பரோட்டிட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஒரு இதனோட இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா யூஸ்வலாக வந்து பேஷண்ட் வந்து சூ பண்ணும்போது, ஸோ டூரிங் மாஸ்டிகேஷன் சாப்பாடுக்காக வாயை மெல்லும் போது கூட ஒரு பெயின் வருது. ஸோ இந்த கிளாண்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு ஏன் நம்ம சாப்பிடும்போது மெல்லும் போதெல்லாம் வந்து பெயின் வருது அப்படின்னா வாட் இஸ் இட்ஸ் ரிலேஷன் வித் தட் ஜாயிண்ட். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூஸ்வலாக வந்து பரோட்டிட் கிளாண்டில் ஏதாவது ஒரு ஆப்சஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை ட்ரைன் பண்ணும்போது பர்டிகுலராக அதுக்கு இன்சிஷன் வந்து வெர்டிக்கலாக போடக்கூடாது, ஹரிசாண்டலாக தான் போடணும். ஹில்டன்ஸ் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் சொல்லி இந்த மெத்தடில் தான் நீங்கள் சரி பண்ணணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஏன் அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியிருக்குது, யாரை சேஃப்கார்ட், எந்த கேரக்டரை எந்த ஸ்ட்ரக்சரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நாம் இவ்வளவு கேர்ஃபுல்லாக அந்த பரோட்டிட் கிளாண்ட் ஆப்சஸை ட்ரைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா பரோட்டிட் கிளாண்ட் அனாட்டமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏன் இந்த கிளாண்ட் மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரக்சர்ஸோட ரிலேட்டடாக இருக்குது, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த கிளாண்டுக்குள்ளேயே கூட வந்து எமர்ஜ் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ ஏன் வித்தின் த கிளாண்ட் இவ்வளோ ஆர்ட்ரி, வெயின், நர்வ் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதனோட டெவலப்மெண்ட். ஸோ சப்மாண்டிபுலர் அண்ட் சப்லிங்குவல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கிளாண்டுமே வந்து தே ஆர் டெவலப்ட் ஃப்ரம் த எண்டோடர்மல் ஆரிஜின். ஸோ ஒரு எண்டோடர்மல் லைனிங்லேருந்து ஒரு பவுச் வருது, அதில் சப்மாண்டிபுலர் சப்லிங்குவல் கிளாண்ட் அதை கவர் பண்ணி ஒரு கேப்சூல், அப்படி சிம்பிளஸ்ட்டாக வந்து அதனோட ஃபார்மேஷன் இருக்குது. பட் அதே வந்து பரோட்டிட் கிளாண்டோட டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் மேனரில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பரோட்டிட் கிளாண்ட் வந்து இட் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் த எக்டோடம். ஸோ நீங்கள் ஃபேஸ் டெவலப்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் தேவைன்றது உங்களுக்கு தெரியும். ஃப்ரான்டோனேசல் ப்ராசஸ், தென் மேக்ஸிலரி ப்ராசஸ், மேண்டிபுலர் ப்ராசஸ், அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பரோட்டிட் கிளாண்ட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டெவலப் ஃப்ரம் த எக்டோடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக பரோட்டிட் கிளாண்ட் இட் இஸ் டெவலப்ட் அஸ் ஒன் எக்டோடர்மல் ஃபரோ, தட் இஸ் எக்டோடர்மல் பிளேட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதனோட டெவலப்மெண்ட். ஸோ இது டெவலப்பிங் நோஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. திஸ் இஸ் யுவர் மேண்டிபுலர் ஆர்ச். அந்த மேண்டிபுலர் ஆர்ச்சோட மேக்ஸிலரி கண்டினியூஷன், மேக்ஸிலரி ப்ராசஸ் கண்டினியூஷன் இது. ஸோ இப்போ இந்த மேக்ஸிலரி ப்ராசஸ் அண்ட் மேண்டிபுலர் ஆர்ச் கண்டினியூஷனில் இந்த பரோட்டிட் கிளாண்ட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா this is your mandibular arch, this is maxillary process, this is the primitive oral fissure. ஸோ இந்த primitive oral fissure நம்ம எம்பிரியாலஜி படிக்கும்போது ஸ்டொமாடியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ த parotid gland initially it is developed as an ectodermal furrow from the angle of the primitive oral fissure. Then it grows laterally within the mesenchyme around this region. So when it grows laterally it occupies the region between the maxillary process and the mandibular arch, and it grows laterally and upwards in the mesenchymal area where one fascia is going to form. So in the mesenchymal area la mandibular arch maxillary process form ஆயிட்டிருக்கு. இங்கே ஒரு facial line இருக்குது. இந்த facial line-க்கு towards-ல இந்த ectodermal furrow போயிட்டிருக்கு. Now the ectodermal furrow it is going to form one tube. அந்த டியூபுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா parotid duct. இந்த parotid duct ஒன்ஸ் அதனோட லேட்ரலாக கிட்டத்தட்ட மாஸ்ட்ராய்ட் ப்ராசஸ் வரைக்கும் க்ரோத் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிற இந்த parotid duct அப் டு த மாஸ்ட்ராய்ட் ப்ராசஸ் வரைக்கும் இட் கோயிங் ஆன் க்ரோத் அண்ட் இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு த மாஸ்ட்ராய்ட் ப்ராசஸ். அப்படி போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுது, இங்கே ஒன்ஸ் அகெயின் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட ஃபேஷியல் நர்வ் இருக்கு இல்லையா, ஸோ த ஃபேஷியல் நர்வ் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு
developed. So when the facial nerve is going to develop, it is divided into two branches as a temporofacial and cervicofacial னு பார்த்திருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு facial nerve branchesோட upper and lower division-ஐ சரவுண்ட் பண்ணிக்கிட்டு now this upper vertical and lower vertical-ஆ இந்த parotid duct divide ஆயிக்குது. ஸோ இதனோட பேசிக்கே என்ன அப்படின்னா, from the angle of the mouth-லிருந்து parotid duct develop ஆக ஆரம்பிச்சு facial nerve-ஓட upper and lower division of its terminal branches-ஆ divide ஆகிறதுக்கு பிரியக்கூடிய அந்த facial nerve-ஓட branches-க்கு அப்படியே along the branches of facial nerve. Now this parotid duct is also going to form on upper and the lower vertical duct. So in the upper and lower vertical duct la irundhu ipo nariya enna adu nariya serous acini. So the many serous acini are now going to develop. So if we develop our serous acini enna panuduna, they are developed in a disseminated manner அப்படினு சொல்லுவாங்க. அதாவது going on spreading. So spread ஆயிட்டே போகுது அது சரவுண்ட் பண்ணியிருக்க ஃபேஷியால. ஸோ அந்த சரவுண்ட் பண்ணியிருக்க ஃபேஷியால ஸ்ப்ரெட் ஆயிட்டே அங்கங்கே பிட்டு lobules ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் மெனி lobules, ஆல் த lobules-உம் ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகி ஒரு gland ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ இப்படி அங்கங்கே அந்த lobules டெவலப் ஆகும்போது அங்கே சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சோ, இப்போ மேண்டிபிள் இருந்தால் மேண்டிபிளோட ஒரு போர்ஷன், mastoid process இருக்குன்னா mastoid process ஓட ஒரு portion, styloid process develop ஆயிட்டு இருக்குன்னா அதை சுற்றி ஒரு portion, then arteries, then nerves, என்னென்ன கேரக்டர்ஸ் அந்த facial line traverse பண்ணிக்கிட்டு இருக்குதோ அந்த எல்லா கேரக்டர்ஸையும் சரவுண்ட் பண்ணி disseminated mannerல growth ஆன இந்த entire lobules-உம் ஒன்றா ஃபியூஸ் ஆகி இப்போ ஒரு entire gland develop ஆகுது. ஸோ அப்போ இந்த gland develop ஆகி முடித்தோடனே என்ன ஆகுது, என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் அது சரவுண்ட் பண்ணிட்டு போச்சோ அங்கெல்லாம் அதுக்கு ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணிக்குது. என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் அதுக்கு உள்ள வர மாதிரி இருந்துச்சோ, they are the structures which are present within the gland, and other structures which are surrounded by the lobules எல்லாம் they are related with the glands. இப்போ நீங்கள் லிவர் படிச்சிருப்பீங்க, லங் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரெஷன்ஸ் பார்ப்பீங்க இல்லையா. What are that impressions? They are nothing but the impressions which are produced by the surrounding structures. அதே மாதிரி தான் இந்த parotid gland பார்க்கும்போதும் இதனோட ஷேப்பும் irregular-ஆக போயிட்டு இருக்குது due to the development and due to the surrounding structures, and ஒவ்வொரு ஏரியாலையும் it is related with the many structures, and some structures are invade the gland also. So depending upon the அந்த structural impressions கேத்த மாதிரி you will see many relations. So அதனால தான் the parotid gland அப்படின்றது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு essay question. யூஸ்வலாக கொஸ்டினே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, discuss the parotid gland under the following headings அப்படின்னு கொடுத்து parotid region, parotid bed structures, then processes or extensions of parotid gland, then relations of the parotid gland, then structures within the parotid gland. இப்படி செக்மெண்ட்டாக கொடுத்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் 2 மார்க்ஸ்னு கொடுத்து 10 மார்க் கொஸ்டின். முன்னாடியெல்லாம் 15 மார்க் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் அடுத்து போயிட்டோன்னா secretomotor pathway to the parotid gland, then parotid abscess, then freeze syndrome. So clinical aspect of the parotid gland. இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அஸ் அ எஸ்ஸேவாகவும் இதை கேட்கலாம், அண்ட் நிறைய 5 mark questions are particular structural relation, what about presenting parts, and what are the structures present within the gland, and what are the structures are passed out or emerged out along its entire presenting parts. So apex வழியா என்ன வருது, பேஸ் வழியா என்ன வருது, பார்டர்ஸில் என்ன இருக்குது, சர்ஃபேஸஸில் என்ன இருக்குது, தென் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாட் இஸ் இட் எக்ஸ்டென்ஷன்ஸ்ன்றது என்ன, ப்ராசஸஸ். ஏன்னா நிறைய லாபியூல்ஸாக டெவலப் ஆகிட்டு தான் ஒன்றா ஃபியூஸ் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போது எங்கெங்கெல்லாம் டெவலப் ஆகிட்டு திருப்பி ஃபியூஸ் ஆச்சோ அங்கெல்லாம் அதனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதெல்லாம் தான் வந்து ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ இப்போ ப்ராசஸஸ் ஆஃப் parotid gland அப்படின்றதே வந்து ஒரு 5 mark question. தென் நெக்ஸ்ட் secretomotor pathway as a parotid parasympathetic salivary gland அப்படிங்கும்போது what is the parasympathetic pathway அப்படின்றது ஒரு செப்பரேட்டாக கேட்கக்கூடிய 5 mark question. தென் lymphatic drainage, தென் இதனோட கேப்சூல். ஸோ இப்போ இப்படி சப்மேண்டிபுலர் கிளாண்டுக்கு ஒரு ரெகுலர் கேப்சூல் இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி parotid glandக்கு கேப்சூல் இருக்கா. ஏன்னா ஃபேஸில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், அங்கே ஒன்லி சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா தான் இருக்குன்னு பார்த்தோம். டீப் ஃபேஷியான்னு ஒன்று இல்லை. சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் ஆல் த மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. அப்போ இந்த parotid gland ஒன்லி சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா மட்டும்தான் இருக்கா, அதுக்கு என்ன ஃபேஷியா இருக்குது, தெர் இஸ் ஒன் ஸ்பெஷல் ஃபேஷியா தட் இஸ் அ parotico-mesentric ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் தட் parotico-mesentric ஃபேஷியா, இட்ஸ் அ 2 mark question. தென் கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு போயிட்டேன்னா அப்போ சொன்ன மாதிரி தான் வாட் இஸ் ஹில்டன்ஸ் மெத்தட் ஆஃப் இன்சிஷன் ஃபார் parotid abscess அப்படின்றது ஒரு கொஸ்டின். தென் வாட் இஸ் த ஃபேஷியோ வீனஸ் பிளேன் ஃபார் parotid gland
டியூமர் எக்ஸிஷனுக்கு அப்படி ஒரு பிளேன் பற்றி சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தட் பிளேன் அப்படின்றது ஒரு கொஸ்டின். தென் ஃப்ரீஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று பரோட்டிக் ரிலேட்டடாக படிப்பீங்க. ஸோ வாட் இஸ் தட் ஃப்ரீஸ் சிண்ட்ரோம், இது எல்லாமே இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ த பரோட்டிட் கிளாண்ட் அனாட்டமி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ we will discuss the parotid gland under the following headings. First ஒரு introduction, then what is the parotid region, then what are the structures going to form the parotid bed, and then what about its morphological features, what is the presenting parts, and what are the relations, then secretomotor pathway, and finally its lymphatic drainage, then applied aspects. So இவ்வளோ portions நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதுனால we will discuss the parotid gland under 2 sessions. So first இந்த initial sessionல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, first வந்து what is parotid gland, this is the introduction, this is the largest salivary gland, then it is situated in the parotid region, then it weighs about 25 grams, then what is its shape அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a inverted pyramidal shape. So இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், this is a inverted pyramidal shape structure. Next, what is the structures going to form the parotid bed? So first, what is parotid region? So the parotid region is the region where the parotid gland extends. So anteriorly the parotid region is formed by the ramus of the mandible, and posteriorly the parotid region is formed by the mastoid process, and above it is limited by the external acoustic meatus and the posterior margin of the temporomandibular joint. So அப்போ இந்த gland வந்து it is related above with the temporomandibular joint ன்னு சொல்லும் போதே அப்போ இந்த glandல ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா பெயின் எங்கே வரும், while doing chewing or mastication அப்போ பெயின் வந்துடுது. So above it is limited by the external acoustic meatus and the posterior margin of the temporomandibular joint. Then below வந்து it extends up to the upper part of the carotid triangle. So upper part of the carotid triangle வரைக்கும் இது extend ஆனா கூட there it is limited by one muscle, that is the posterior belly of the digastric and the stylohyoid. So this is the parotid region. This is a 2-mark question. What is parotid region? This is a region which is occupied by the parotid gland that extends from the ramus of the mandible, that is the posterior border of the ramus of the mandible anteriorly, and then mastoid process with the sternocleidomastoid muscle posteriorly, and the external acoustic meatus with the posterior margin of the temporomandibular joint superiorly, and the upper part of the carotid triangle inferiorly. So then this is the parotid region. Then what are the structures present in that region going to form the parotid bed structures அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு இப்போ ஆன்டீரியர்லேருந்து நம்ம போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஆன்டீரியராக யூ வில் ஹேவ் த ramus of the mandible. ஸோ இப்போ the ramus of the mandibleனு சொல்லிட்டோம்னா அதுக்கு ரிலேட்டடாக என்ன மசில் வரப்போகுது, எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் ஒரு மசில் இருக்குது, அதே மாதிரி இதே ஆங்கிளில் இன்டர்னல் சர்ஃபேஸில் ஒரு அனதர் மசில் இருக்குது. ஸோ the ramus of the mandible with the inferior part of the masseter muscle. So external surface of the ramusல என்ன மசில் இருக்க போகுது, masseter. அதே மாதிரி internal surface of the ramusல என்ன மசில் இருக்க போகுது, அடியில் your inferior portion of the insertion levelல it is related with the medial pterygoid muscle. So anteriorly the parotid regionல இருக்கக்கூடிய parotid bed structures என்ன அப்படின்னா, anteriorly the ramus of the mandible with the inferior part of the masseter muscle and the medial pterygoid muscle on its insertion part. This is the anterior relation. What are the anterior bed structure? What are the posterior bed structure அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த posterior regionல நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம், mastoid process with this இந்த mastoid processல இருக்கக்கூடிய ஒரு digastric notch. அப்போ அங்கிருந்து வரக்கூடிய ரெண்டு மசில் என்னவா இருக்க போகுது, mastoid process with the sternocleidomastoid muscle and also the posterior belly of the digastric. So this is the posteriorல இருக்கக்கூடிய bed structure. Then next mediala உள்ள போனா என்ன இருக்குது, within that mastoidக்கும் இந்த external acoustic meatusக்கும் இடையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு projection என்ன, that is the stylomastoid foramen. So styloid process அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ anterior ramus of the mandible நீ இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோ,
posterior என்ன சொன்னோம் mastoid process ன்னு சொன்னோம் இந்த mastoid processல இருந்து இங்க இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய sternocleidomastoid muscle then இதுக்கடியில இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய உன்னோட posterior belly of the digastric அப்படியே அதுக்கு இன்டர்னலா மீடியலா உள்ள போனோம்னா in the internal structure la you will see one process that is the styloid process. So this is the styloid process. In the styloid process surround பண்ணி muscles இருக்க போது so surround பண்ணி இருக்கக்கூடிய ஒரு 3 muscles then in the styloid process ல இருந்து project ஆயிருக்க ஒரு 2 ligament இதெல்லாம் சேர்த்து இந்த styloid process with its muscle and the ligament is otherwise called as styloid apparatus. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா this is your styloid process with the muscle surrounded it. So what are that muscle அப்படினா styloid ல இருந்து hyoid க்கு போகக்கூடிய ஒரு stylohyoid muscle then styloid ல இருந்து tongue க்கு போகக்கூடிய styloglossus muscle then styloid ல இருந்து pharynx க்கு போகக்கூடிய stylopharyngeus muscle then styloid ல இருந்து mandible க்கு போகக்கூடிய stylomandibular ligament. These are all the structures which are related internally. So anterior என்ன structures relation ஆயிருக்குன்னு பார்த்தோம் posterior what are the structures are going to form the parotid bed ன்னு பார்த்துட்டோம் இன்டர்னலா போய்ட்டோம்னா medially the styloid process with its muscles they are going to form the parotid bud structures. So இந்த parotid bud structures இந்த styloid process form பண்ணிட்டு இருக்கும்போது so இதுக்கும் within the medial wall க்கு in between these two characters you will have another important artery vein and nerves also. So the styloid process it is crossed on its lateral surface by the facial nerve then external carotid artery is going to ascend. So styloid process with its muscles externally or laterally the styloid process is related with the facial nerve and the external carotid artery and internally the styloid process is related with one artery, one vein and in between the artery and the vein the remaining last 4 cranial nerves. So anteriorly internal carotid artery, posteriorly internal jugular vein and in between these two characters the 9, 10, 11, 12 cranial nerves. அதுல 10th cranial nerve எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் within that carotid sheath குள்ள between the artery and the vein இருக்கும் carotid sheath க்கு outerல நாம பார்க்க போறது உன்னோட 9th, 11th, 12th cranial nerves. So these are all the structures related internally. So these structures also going to form the parotid bed. So parotid bed form பண்ணக்கூடிய இத்தனை ஸ்ட்ரக்சருமே it's a 5 mark question. So that is why parotid region is a 2 mark question and the structures forming the parotid bed is a 5 mark question. So now we are going to see the region and bed. So we are completing the region and the bed structure. Next what about its presenting parts? So the presenting parts so அதனோட shape படி நம்ம என்ன பார்த்தோம் it is a inverted pyramidal shaped structure. So இதனோட apex is pointed towards the carotid triangle. So the apex is towards lower portion and the upper portion is formed by the base. So above base and below apex then it has one superficial or lateral surface and deep surface which is going to divided into one anteromedial surface and one posteromedial surface and 3 borders, one anterior border, one posterior border and internally one medial border. These are all the presenting parts of the parotid gland. So what are the presenting parts of the parotid gland? This is the inverted pyramidal shaped structure. So it has one apex pointing towards the neck and the base in the upper region. So above base, pointed apex below and one superficial or lateral surface and then one anteromedial surface and one posteromedial surface and then one anterior border, one posterior border and in between the anteromedial and posteromedial surface internally you will have another border that is the medial border. So 3 surfaces and 3 borders and one apex and one base. Apex is towards the lower region and the base in the upper region. That's all. This is about the presenting parts of the parotid gland. Next, what are the relations of the each presenting parts? So
we see many structures are related with this gland னு படிச்சோம். ஸோ இங்கே facial nerve போனதுன்னு பார்த்தோம், internal carotid artery இருக்குன்னு பார்த்தோம், external carotid artery இருக்குன்னு பார்த்தோம், the internal jugular vein போச்சுன்னு பார்த்தோம், then within the parotid glandக்குள்ள facial nerve, retromandibular vein, இதெல்லாம் நம்ம அந்த venous drainage of the face, then facial nerve in the face பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்தோம். என்டையரா இந்த retromandibular vein, facial nerveலாம் parotid glandக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ all these structures how they emerge from the gland அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு அதனோட ரிலேஷன்ஸ் புரிஞ்சு போயிடும். ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் லீவிங் த gland அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபேஷியல்னு உங்களுக்கு நல்லா தெரியும், retromandibular vein நல்லா தெரியும், external carotid artery நல்லா தெரியும். ஏன்னா 3 கேரக்டருமே they are entering into the gland அப்படின்றத நம்ம திருப்பி பார்த்துருப்போம். then what are the other nerves related with this parotid gland அப்படின்னு பார்த்தீங்கன்னா another nerve is a auriculotemporal nerve அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. then what is the another nerve அப்படின்னு பார்த்தீங்கன்னா greater auricular nerve அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் திஸ் auriculotemporal nerve and the greater auricular nerve with this gland அப்படின்றது தெரியணும். ஆர்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி தான் இட் இஸ் என்ட்ரி இன்டு த பரோட்டிட் கிளாண்ட் அண்ட் இட் டிவைட்ஸ் இன்டு 2 டெர்மினல் பிரான்ச்சஸ் அஸ் சூப்பர்ஃபிஷியல் டெம்பரல் அண்ட் மேக்ஸிலரின்னு பார்த்துருப்பீங்க. தென் அந்த சூப்பர்ஃபிஷியல் டெம்பரலில் இருந்து தான் ஒரு டிரான்சஸ் ஃபேஷியல் ஆர்ட்ரி அப்படின்றதும் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து ஃபேஷியல் ஆர்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபேஸுக்கு பிளட் சப்ளையில் இந்த டிரான்சஸ் ஃபேஷியல் ஆர்ட்ரியும் சப்ளை பண்ணுச்சு அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். ஸோ அப்போ ஹவு திஸ் டிரான்சஸ் ஃபேஷியல் ஆர்ட்ரி இஸ் எமர்ஜ் ஃப்ரம் த கிளாண்ட் அப்படின்ற ரிலேஷனையும் நாம் பார்ப்போம். ஸோ இத்தனை ஸ்ட்ரக்சரும் எப்படி வெளியே வருது அப்படின்றத பார்க்கும்போது ரிலேஷன்ஸ் ஆஃப் ஈச் presenting parts-உம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இப்போ ஏபெக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் the structure emerging out of the gland, we have to see about the fascia of the parotid gland. So fascia ன்னு எடுத்துக்கும் போது இந்த ஃபேஸில் வந்து there is only superficial fascia அப்படின்னு தான் பார்த்தோம். அப்போ to the gland, what is the fascia, what is the capsule அப்படின்னு பார்த்தா as a gland it consists of 2 capsule, one is the true capsule and another one is a false capsule. True capsule அப்படின்றது it is nothing but the condensation of its own connective tissue fascia. அந்த false capsule அப்படின்றது தான் ஒரு deep fascia. What is the deep fascia in the face? That is nothing but the deep cervical fascia. So the investing layer of the deep cervical fascia என்ன பண்ணுது, after its attachment to the mandible, the investing layer of the deep cervical fascia, it splits into 2 and it encloses the parotid gland. The superficial lamella of this deep investing layer after covering the gland and it is attached with the zygomatic arch. Then the deep lamella, so when the superficial lamella is after covering the gland attached to the zygomatic arch, it is thickened with the masseter muscle. So masseter கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபேஷியாவுக்கு பேர் மசீட்ரிக் ஃபேஷியான்னு பேர். இந்த மசீட்ரிக் ஃபேஷியா இந்த சூப்பர்ஃபிஷியல் லேமெல்லா ஆஃப் த டீப் சர்வைக்கல் ஃபேஷியாவோட ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு திக் ஃபேஷியாவை ஃபார்ம் பண்ணிக்குது. அதுக்கு பேர் தான் பரோட்டிகோ மசீட்ரிக் ஃபேஷியான்னு பேர். திஸ் பரோட்டிகோ மசீட்ரிக் ஃபேஷியாவை தான் இட்ஸ் அ டீப் ஃபேஷியா இந்த ஃபேஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. தென் இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் திஸ் பரோட்டிகோ மசீட்ரிக் ஃபேஷியாவில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து யூ வில் see some parotid lymph nodes இருக்கும். Along with its parotid lymph nodes, here in the lower part of the gland you will see some fibers of greater auricular nerve, because that greater auricular nerve fibers are they are going to supply the angle of the mandibular sensation கொடுக்கும். The entire face மே the sensory supplies from the trigeminal nerve except the angle of the mandible னு பார்த்திருப்பீங்க. So the angle of the mandible which is the nerve to sensory அப்படின்னா that greater auricular nerve. So and the greater auricular nerve fibers once again they are present in this superficial region அப்படின்றது you have to know. Then next, deep lamella of this fascia after covering this muscle it is attached with the tympanic plate of the temporal bone. And the deeper lamella after its attachment with the tympanic plate it is going to form one ligament. That ligament connects the styloid process with the mandible as a stylomandibular ligament. This stylomandibular ligament divide the parotid gland from the submandibular gland. That's all. This is about the capsule or fascia of the parotid gland. This is a 2-mark question. What is parotico-masitic fascia? Then what are the structural relation? So first the apex. So the apex valiya what are the structures are going out. So first thing is your cervical branch of the facial nerve. So the facial nerve oda branches, terminal branches ungal facial nerve paakumbodhe theriyum. Once the facial nerve leaves the cranial cavity through the stylomastoid foramen, then it enter into the upper part of the posterior medial surface, then it enter into the gland. Within the gland it is divided into one upper
temporophacial and lower cervicofacial. அதான் நம்ம டெவலப்மெண்ட்லேயே பார்த்தோம். இந்த cervical facial nerve அந்த ரெண்டு டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து அப்படியே லைன் பண்ணிக்கிட்டே தான் parotid duct வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ என்ன ஆகுது, இந்த facial nerve because of the development of these glandனால இப்போ it is trapped within the gland. ஸோ அதனோட upper division temporophacial வந்து என்னென்ன branch, lower division cervicofacial வந்து என்னென்ன branchன்றது நமக்கு தெரியும். The cervical branch of the facial nerve, it leaves the parotid gland through its apex, that is the MCQ. All the main branches, they are emerge from the gland through their anterior border, except one branch, that is a temporal branch that goes upwards from the base, and the cervical branch that goes downwards from the apex. So from the apex one nerve, that is a cervical branch of the facial nerve. Then next one vein, that is a anterior division of the retromandibular vein, and the formation of this external jugular vein, ரெண்டுமே they are related with the apex of the parotid gland. So இங்க இந்த anatomy ரொம்ப important. எதுக்காக அப்படின்னா during surgical removal of the parotid gland, you have to safeguard this facial nerve. So but the facial nerve branches அவங்க trace பண்றதுக்கு என்ன route வழியா போவாங்க அப்படின்னா, once you trace the external jugular vein which is formed by the union of this posterior auricular vein and the posterior division of the retromandibular vein. So external jugular vein trace பண்ணனும், posterior division of the retromandibular vein trace பண்ணிட்டு, if you enter into the gland, you can trace the facial nerve branches. So எல்லா branches separate safeguard பண்ணி வச்சிட்டு you can easily remove the parotid gland. That's why this relation with the apex of the gland is very very important. So in the apex only two characters, one is the cervical branch of the facial nerve and another one is the anterior division of the retromandibular vein and the formation of the external jugular vein. These two structures are related with the apex. Then next என்ன, what are the structures related with the base? So base is present in the upper region அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அங்கே என்ன இருக்குது, external acoustic meatus. So external acoustic meatus and then the posterior margin of the temporomandibular joint. So the external acoustic meatus and posterior margin of temporomandibular joint னா இங்கே என்ன இருக்க போகுது, capsule of the joint இங்கே இருக்க போகுது. So this is its relation. What are the structures leaves the gland from its base அப்படின்னு பார்த்தீங்கன்னா, once again two nerves and one artery. Nervesல ஒன்று அப்பதே பார்த்துட்டோம், the temporal branch of the facial nerve, it leaves the gland through its base. Then one another nerve, that is the auriculotemporal nerve. So auriculotemporal nerve, it is a branch from the mandibular nerve அப்படின்னு பார்த்தீங்க. It arises by two roots ன்னு பார்த்தீங்க இல்லையா. That auriculotemporal nerve, once again it passes lateral to the neck of the mandible and it enter into the upper part of this posteromedial surface and then it leaves the gland through its base. So that is the auriculotemporal nerve. So ரெண்டுமே base upperல இருக்குது, அப்போ ரெண்டுமே temporal. One is the temporal branch of the facial nerve for motor supply and another one is the auriculotemporal nerve, that is the sensory supply. And another important auriculotemporal nerve ஓட function என்னன்னு பார்த்தீங்க, this give postganglionic fibers for the secretion of parotid gland. So this auriculotemporal nerve, in between these two nerves one artery, that is the superficial temporal artery. Because the external carotid artery, it divides into its two major division, that is the maxillary and the superficial temporal artery in the within the gland and பார்ப்போம். That superficial temporal artery, it leaves the gland through its base. So baseல three characters, two nerves and one artery. The two nerves ன்றது, one is the temporal branch of the facial nerve and another one is the auriculotemporal branch of the mandibular nerve. Then the artery is the superficial temporal vessels. That's all. This is about your base. So apex என்ன வந்துச்சுன்னு பார்த்தோம், next baseல என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். next என்ன, உன்னோட anterior border. So இந்த anterior borderல என்னென்ன characters எல்லாம் வந்து they are emerge out அப்படின்னா, particularly the facial nerve branches, அதனோட remaining branches. So first branch temporal goes through the base, last branch cervical goes through the apex, and the remaining four, that is the zygomatic branch and the upper buccal, lower buccal and the marginal mandibular, they are radiating along its anterior margin like a goose foot. So இந்த arrangementக்கு
name என்னன்னு கேட்டா pes anserinus. This is a 2 mark question. What is pes anserinus? It is nothing but the arrangement of or the terminal branches of the facial nerve which are going to emerge from the anterior border of the parotid gland like a goose foot. This radiating pattern of terminal branches of the facial nerve is otherwise called as pes anserinus. So in between these facial nerve branches kedela other structures nama paapom. What are they abdina? One is the artery, that is the transverse facial artery, and another one is the parotid duct, and then accessory parotid gland with its duct if it presents. So எங்கெங்கெல்லாம் the artery duct நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா the zygomatic branch of facial nerve-க்கும் upper buccal branch-க்கும் இடையில நம்ம பார்க்க போறது transverse facial artery. So in between the zygomatic nerve and the upper buccal branch of the facial nerve, you see one artery, that is a transverse facial artery, which is a branch from superficial temporal artery. Then below the upper buccal you will have the parotid duct. Then below the parotid duct you will have the lower buccal. So what is the position of parotid duct? It is between the upper buccal and the lower buccal branch. And once again, suppose if accessory parotid gland or accessory parotid duct, if it presents, it is between the upper buccal and the parotid duct. Then next lower buccal ku next lower la enna irukku podu marginal mandibular branch. So these are all the structures which are emerged from the anterior border of the parotid gland. So if anterior border la irundha madri posterior ah edavadhu structures related ah irukuma appadina, yes, along the posterior border la you will see the posterior auricular vessels, then posterior auricular nerve. So facial nerve வந்து before it enter into the parotid gland, it gives its posterior auricular branch. In facial nerve பார்க்கும்போது பார்த்தீங்க இல்லையா, that posterior auricular nerve and the posterior auricular vessels, they are related with the posterior border. Then what are the structures within the gland and what are the structures related medially அப்படின்றத நாம அதனோட surfaces பார்க்கும்போது பார்த்துக்குவோம். So இப்போதைக்கு through apex என்ன, what are the structures related with the base and what are the structures through the anterior border and what are the structures leaves the gland through its posterior border. So இவ்வளவு important charactersம் இந்த parotid gland நீங்க படிச்சுட்டே தான் இருப்பீங்க. So that's why it's a repeatedly asking essay question. So far we are completing what is parotid region and what are the structures going to form the parotid bed and what is about its capsule and what are the presenting parts and then what are the relations. So in the next session la nama surfaces of the parotid gland and then the structures related to the surfaces, vascular supply, then secretomotor pathway, then applied aspects, idu ellathayum paathukom. Thank you.